நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஹல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையின் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து இந்த மாதம் முழுவதும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியங்கள் வெற்றி அடையும். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய தயவை கட்டளையிடுவார். இந்த காலவேளையில் கர்த்தர் அப்படியாக நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக எல்லார் வாழ்கிறது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் இந்த மாதத்துக்குண்டான வாக்குத்த வசனத்தை நம்ம எரேமியாவின் புஸ்தகத்திலேருந்து நம்ம பார்த்தோம். நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல் 2 வசனங்களை நம்ம யாராவது ஒரு வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த 3ஆம் வசனத்தில் வாசித்த அந்த வசனத்தை யார் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இவன் தேவனை அறியாத ஒரு ராஜாவாக இருந்தாலும் தேவன் இந்த கோரேஸின் ஆவியை ஏவுனதினாலே அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஜனங்களை பார்த்து சொல்கிறான். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரிலும் எவன் அவருடைய ஜனங்கள் யார் இருக்கிறாரோ அவனோடு கூட அவனுடைய தேவன் என்ன பண்ணுவார்? இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எஸ்ரா 1:1 என்ன காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது எரேமியாவுடைய வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த கோரேசுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு? ஆவி என்ன பண்ணுறாரு? ஏவுகிறார். அப்போ எரேமியா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் யாராவது வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11, 12. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணுவாங்க? சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்குவேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இங்கே ஒரு 70 வருஷம் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணுவாங்க? சேவிப்பார்கள், அடிமைகளாக சேவிப்பார்கள். இந்த 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் இந்த இஸ்ரவேலர் இவங்க சேவிக்கிற நாட்களில் தான் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் இந்த 70 வருஷத்தில் அங்கே ராஜாவை அவன் என்ன பண்ணாங்க? வாழ்ந்த காலத்தில் அவங்க சேவித்து கொண்டிருந்தாங்க. அப்போ இதை வந்து தீர்க்கதரிசனமாக எரேமியா சொல்லுகிறார். 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணுவாங்க? சேவிப்பார்கள். ஆனாலும் 70 வருஷம் நிறைவேறின பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் 29ஆம் அதிகாரத்தில், எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிங்க, எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை என்ன பண்ணுவேன்?
நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கீழ்ப்படியாமையினால இந்த பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் என்னவா ஆகுறாங்க? அடிமைகளாக மாறி போகிறாங்க. 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது எதனால் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் உட்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு தெரிய வரும். ஆகவே இப்படி அந்த இது நிமித்தமாக நீங்கள் 70 வருஷம் அடிமைகளாக இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உங்கள் மேல் நான் சொன்ன நல்வார்த்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்ற பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதை தான் யார் சொன்னா அப்படி சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசனமாக உரைத்தார். இப்போ இந்த எஸ்ரா புஸ்தகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி அப்படி சொல்லி நம்ம போடப்பட்டிருக்கு. அப்போ எரேமியா என்ன வார்த்தை சொன்னாருன்னா, 70 வருஷம் கழித்த பிற்பாடு கர்த்தர் ஜனங்களை என்ன பண்ணுவார்? சந்திப்பார். அல்லேலூயா. ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணுவார். அவர்களுடைய வாழ்க்கையில் சொன்ன எல்லா நல் வார்த்தையும் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இதெல்லாம் எரேமியா சொன்ன வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் எஸ்ரா 1:1 நம்ம வாசிக்கிறோம், எரேமியா வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார். அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த 4வது மாதம் கர்த்தர் உங்களை சந்திக்கிற மாதம், கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுகிற மாதம், மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற மாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாருடைய உள்ளத்தையும் கர்த்தர் ஏவ தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர்களிடத்திலிருந்தெல்லாம் எனக்கு தயவு வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியோடு இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுடைய உள்ளத்தை கூட கர்த்தர் ஏவுவார். எதற்காகனா அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. அல்லேலூயா. பாபிலோன் தேசத்தில் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய உள்ளத்தை கர்த்தர் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படியாக ஏவுவார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் மனிதர்களுடைய உள்ளத்தை ஏவ உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில் பாருங்க, இந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்தை அநேக வேத புத்தகங்களே நீங்கள் தீர்க்கதரிசனமாக நீங்கள் வாசிக்க முடியும். லேவியராகமம் புஸ்தகத்திலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது 36ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, அவன் சொல்றான் பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்றும் எர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தது போல பாருங்க, இந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனம் இல்லையா? இந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் நீங்கள் இந்த 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை அதே வசனத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எதற்காக இந்த கோரேசுடைய ஆவிய கர்த்தர் ஏவுகிறார் என்று சொன்னால், பாபிலோனில் 70 வருஷமாய் அடிமையாக இருந்த இந்த ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு சென்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக. அல்லேலூயா.
இடிந்து போன கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக மீண்டும் ஜனங்களை அனுப்பிவிடும்படியாக இந்த கோரேசுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். அப்பொழுது இந்த கோரேஸ் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், இந்த தேவனை சேவிக்கிற ஜனம் யாராவது இருப்பாங்க அப்படி சொன்னால் அவர்களோடு கூட அவருடைய தேவன் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை கட்டும்படியாக நம்ம முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிரிக்கு தெரியுது, அப்படி முயற்சி செய்கிற அவனோடு கூட அவனுடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்த தவறான தீர்மானங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை இடிந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அடிமைத்தனத்துக்குள்ள ஆகியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த பாபிலோனில் ஜனங்கள் எப்படி அடிமைகளாக இருந்தாங்களோ, இளைப்பாற வேண்டிய காலத்தில் இவர்கள் அடிமையாக இருந்தார்களோ, அதுபோல் இன்றைக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் எடுத்த சில தவறான முடிவுகள்னால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக, நம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக நம்ம முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் நம்மோடு கூட தேவன் இருப்பார். அல்லேலூயா, ஆமென். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி எரேமியாவுக்கு என்ன வார்த்தை சொன்னார் அதை தான் நம்ம பார்த்தோம் 29ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். எரேமியா 29:10. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. முதலாவது சொல்லுகிறார், 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். அல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசமாக சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் நம்மை சந்திக்க போகிற மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எந்த மாதத்திலும் இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். எதற்காக என்று சொன்னால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு தூரமாக இருந்தது போல காணப்படலாம். பல வருடங்களாக, பல மாதங்களாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்து பதில் வராதது போல காணப்படலாம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார், ஏன் என் ஜெபத்துக்கு கர்த்தர் செவியை சாய்க்க மாட்டான்னு ஒருவேளை ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 70 வருஷம் முடிவில் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு எரேமியாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியில் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது போல் அந்த 70 வருஷ காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தான் யாருன்னா தானியேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த தானியேல் தீர்க்கதரிசியை அந்த 70 வருஷ காலத்தில் சந்தித்தார். எப்படி சந்தித்தார் தெரியுமா? வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 23ஆம் வசனத்தை. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இந்த 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதற்கு முந்தின சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே அந்த 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தானியேலாகிய நான், எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு என்ன பண்ணினேன்? நேராக்கினேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆலயம் பாழாய் கிடக்கிறது, ஆலயம் இடிந்து போயிருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, உபவாசம் இருந்து தேவனாகிய கர்த்தரை ஜெபத்தினாலும் வேண்டுதல்களால் தேட தன்னுடைய முகத்தை என்ன பண்ணார்? அவருக்கு முன்பாக நேராக்கினான். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவரே இந்த 70 வருஷம் முடியட்டும், நாங்கள் போய் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இடிந்து கிடக்கிறதே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவன் ஜெபம் பண்ணுறான்.
4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்ல, நான் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவனே, நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாக நடந்தோம், கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களும் நாங்கள் என்ன பண்ணோம், விட்டு அகன்று போனோம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். அதனால என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த 3 மாதமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல இடங்களில் வெட்கத்தை சந்தித்திருக்கலாம். எப்படி இந்த ஜனங்கள் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனார்களோ அதுபோல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். மாத்திரமல்ல 10ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. நாம் எடுத்த சில தவறான முடிவுகளினாலே நம்ம வெட்கத்தை அனுபவித்திருந்தாலும் நம்ம தேவனுடைய ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய முகத்தை தேடும்படியாக நம்ம ஒருமுகப்படும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா இரக்கமும் மன்னிப்பும் உடைய தேவன். அல்லேலூயா. தமது இரக்கத்தை நமக்கு காண்பித்து நம்மை மன்னித்து தம்முடைய இரக்கங்களினால் நம்மை முடிசூட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து அவர் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நாங்கள் வெட்கத்தை மாத்திரம் அனுபவிக்கலை, 16ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்கிறார், உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். வெட்கப்பட்டது மாத்திரமல்ல, மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அவள் நிந்தையான பேச்சுக்களால் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சபிக்கிறாங்க. நிறைய நேரங்கள் நம்ம கூட இப்படிப்பட்ட நிந்தையான சூழ்நிலைக்குள்ளே என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம். ஜனங்கள் நம்ம நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை, தவறு நம்ம மேலே தான் இருக்குது, ஆனாலும் நம்ம அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது, வாயை திறந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்படி நிந்தையான வார்த்தைகளினாலே ஜனங்கள் ஒருவேளை இன்றைக்கு நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். 17ஆம் வசனத்தை சொல்லுங்கள், இப்பொழுது எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் உம்முடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். 18ஆம் வசனம் சொல்கிறார், என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். 24ஆம் வசனத்தில் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்படி இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ என்னென்ன காரணம் சொல்கிறாருன்னா, நாங்கள் பாவம் செய்ததுனால வெட்கத்துக்குள்ளானோம், மாத்திரமல்ல நாங்கள் நிந்தையை அனுபவிக்கிறோம். புறஜாதிகள் மத்தியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நிந்தையை அனுபவிக்கிறோம். ஆலயம் இடிந்து கிடக்கிறது, அதனால் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க அப்படி சொல்லி உபவாசம் இருந்து ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தானியேல் என்ன பண்ணுறான், ஜெபிக்கிறான். பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம கூட அப்படி தான், ஆண்டவரே எல்லாரும் என்னை வெட்கப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே எல்லா மத்தியில் நான் வெட்கப்பட்டு போனேன், எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம மனம் உடைந்து நம்ம என்ன பண்ணுறோம், அழுது ஜெபிக்கிறோம். இப்படி பல மாதங்களாக பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் பதில் கிடைக்காதது போல் உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் இந்த காலவெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அது தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். இந்த தானியேல் இந்த காரியத்துக்காக எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், கட்டளை வெளிப்பட்டது. நீ ஜெபித்த காரியத்தை செய்யும்படியாக பரலோகத்தில் இருக்கிற நான் கட்டளையை பிறப்பித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லையா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் கட்டளையிட்டாருன்னா நிச்சயம் அதை என்ன பண்ணும், நிறைவேறியே தீரும். நான் சொல்கிறேன், இந்த காலவெளியில் நீங்கள் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்காக கட்டளையை பிறப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுவாராம், சந்திப்பார். இந்த காலவெளியில் இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன பண்ணுகிறேன், சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வெட்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்ம எல்லா பலவிதமான நிந்தையான பேச்சுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, 70 வருஷங்கள் நிறைவேறின பின்பு எரேமியா 29:10 நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தை என்ன பண்ணுவேன்,
நிறைவேற பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சந்திக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னும் நிறைவேறாதது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொன்ன நல் வார்த்தை என்ன பண்ண போகிறேன்? நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாங்கம்மா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா எனக்கு தம்முடைய நல்வார்த்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க அதை சந்தேகப்படக்கூடாது. இந்த மாதத்துல கர்த்தர் அதை செய்வார். என் வாழ்க்கை அதை செய்வார். அதை நான் என்னுடைய சொந்த கண்களால் என்ன பண்ண போறேன்? பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்னை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறபடினால நிச்சயம் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. ஆமென். நல்வார்த்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம பற்றி என்ன நினைச்சிருக்கிறார்னா, தீமையான காரியங்களை கர்த்தர் நினைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நினைத்திருக்கிறார்? நன்மையான காரியங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு மேலே தீமைக்கு மேலே தீமைக்கு மேலே தீமையை நீங்கள் அனுபவித்த இந்த காலவில் ஆண்டுடைய ஆழத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை குறித்த பிளான், திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன். அது தீமையான திட்டம் கிடையாது, அது நன்மையான திட்டம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அது தீமையை போல காணப்படலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா அது எதுக்கு ஏதுவாக நடக்குது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீமையை கர்த்தர் நன்மையா என்ன பண்ணுவார்? முடிய செய்வார். அன்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் நல் வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார்? சொப்பனத்தில் சொன்னார். அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்பாக வணங்கி நிற்கிறது போல சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் நினைச்சான், என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சகோதரர் எல்லாரும் என்ன என்ன பண்ண போகிறாங்க? வணங்க போகிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம். அதை அவனால் அடக்கி கொள்ள முடியல. அதை போய் அவங்க அப்பாட்டையும் அவன் சகோதரத்தில் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். அந்த நல் வார்த்தையை அவன் சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷப்படலை, அவன் மேலே என்ன பண்ணாங்க? பொறாமப்பட்டாங்க. இன்னைக்கு கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது ரெண்டாவது. ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே தான் நிறைய பேர் உங்கள் மேலே பொறாமப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் உங்களை வித்து போடுறத பார்க்க முடியும். நிறைய பேர் உங்களை கைவிடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் உங்கள் மேலே கோபப்படுறத பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் உங்களை இந்த உலகத்தை விட்டு இவங்களை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்களை தீட்டுகிறத நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இதெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. நல் வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே என்னது? தீமை தான். சகோதரர்கள் விற்கப்பட்டான். அதுக்கப்புறம் எங்கே போனான்? எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். போன இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருந்தால் நல்லது தானே நடக்கணும். அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவா நடந்தது? தீமையாக நடந்தது. போத்திபாருடைய வீட்டுக்கு போனால் அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு என்ன பண்ணப்பட்டான்? அனுப்பப்பட்டான். அங்கேயும் ஒரு தீமை தான். அங்கே 2 தலைவர்கள் வராங்க. அவங்களுடைய கனவுகளை சொல்கிறான். அவன் கேட்குறான், நீங்கள் வாழ்வடைந்திருக்கும் போது என்ன பண்ணுங்க? நினைத்து கொள்ளுங்க. அவன் வசனம் சொல்ல. ஆனால் அவர்களும் என்ன பண்ணாங்க? மறந்து போனார்கள். இதுவும் ஒரு தீமை தான். நம்பி இருந்தவங்க அவனை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போனாங்க. ஆனால் ஒன்று அவனுக்கு தெரியல. இந்த சிறைச்சாலைக்கு அவன் போனதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னால், தீமையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னால், பார்வோனுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தும்படியாக இத்தனை தீமையான காரியங்களை அவன் கடந்து வர நேர்ந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒருவேளை இந்த 3 மாதம் பல தீமையான காரியங்களை நீங்கள் கடந்து வந்தது போல் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகக்கூடாது. ரோமர் 8:28 எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனாக இருக்கிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோசேப்பு ஜெயிலுக்கு போனது நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. ஹல்லேலூயா. அதுபோல் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா தீமையும் எனக்கு தீமையை போல தெரிஞ்சாலும் இதனுடைய முடிவு எது நோக்கி இருக்குது அப்படி சொன்னால், நன்மையை நோக்கின முடிவு. ஹல்லேலூயா.
ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நமக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே ஒருவேளை பலவிதமான போராட்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம், பல தீமையான காரியங்களை நீங்க அனுபவித்திருக்கலாம். இதெல்லாம் எதற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகிறதுனா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களுக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நாள் அறிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 41 அதிகாரம் 10 சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆமென். பயப்படாதே. இந்த தீமையான காரியத்தை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. இந்த 70 வருஷம் ஒருவேளை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜனங்கள் அனுபவித்தது போல நிந்தையான காரியங்களை அனுபவித்திருக்கலாம், வெட்கத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அது நிமித்தமாக பாருங்கள், இந்த 41 அதிகாரத்தில் 11 வசனத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான காரியங்களை அவங்க கடந்து போனாங்க பாருங்கள். இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, வெட்கி லட்ச அடைவார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது பார்த்தீங்களா, அவன் மேலே எரிச்சல் அடைந்தாங்க, பொறாமப்பட்டாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்கள். அல்லேலூயா. ஆமென். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன பண்ண மாட்டேன், கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒழுவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளை கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றும்படியாக. அல்லேலூயா. எந்தெந்த இடங்கள்லாம் வெட்கப்பட்டு போகணுமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்மோடு போராடினவர்கள் நம்ம தேடி என்ன பண்ண போறதில்லை, காணாதிருக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கோரேசுடைய ஆவிய கர்த்தர் ஏவின போது கோரேஸ் சொன்ன ஒரு வார்த்தை, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, உங்கள் பயத்தை நீக்கும்படியாக, உங்களுக்கு துணை செய்யும்படியாக. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக, எந்த இடத்துல நிந்தையான பேச்சுகளை அனுபவித்தீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களோடு கூட உங்களை நிந்தையாக பேசினவங்க வெட்கப்பட்டு லட்சையடையும்படியாக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யறது எது அப்படி சொன்னால், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. நம்ம திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம சாட்சி சொல்ல போகிறோம், கர்த்தருடைய கரமே இதை எங்கள் வாழ்க்கையில் செய்தது. என்னுடைய கரம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய சொந்த உழைப்பு அல்ல, கர்த்தருடைய கரமே இதை செய்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக துணை நிற்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட போராடினவர்கள் நீங்கள் தேடியும் காணாதிருக்க போகிறீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களை எளிமையும் சிறுமையுமானவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ நான் போரடிக்கிறதற்கு உன்னை கூர்மையும் பற்களும் உள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது
இந்த 41ஆம் அதிகாரத்தை, ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைலாம் என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறது? நிறைவேற போகுது. ஏன்னா இதை செய்ய போகிறது நாளில் உம்முடைய கரம் இது எனக்காக செய்ய போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக கோரேசுடைய ஆவிய கர்த்தர் ஏவினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களை கர்த்தர் நன்மையாய் மாற்றும்படியாக கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை ஏவ போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டு கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருக்கிறது என்பதை புறஜாதி மக்கள் கண்டு கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை சந்திக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு சொன்ன நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? வசனம் சொல்லு, நான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த காலவேளை என்னென்ன எதிர்பார்ப்புகளாக நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ நம்பிக்கையோடு விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த எதிர்பார்ப்புகளை இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலே என்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றையிலிருந்து எதிர்பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். நன்மையான முடிவுகளை கர்த்தர், நன்மையான காரியங்களை உங்களை பற்றி கர்த்தர் நினைத்திருக்கிறார். அந்த நன்மையான காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விதத்தில் இந்த மாதத்தில் உங்களை கரங்களை வந்து சேர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாம்.